ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். அடுத்த மாதம் முதல் சம்பள உயர்வு. வெளியான முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பிறகு செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு 3% டிஏ உயர்வு கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. 3% டிஏ உயர்வு நிச்சயம், ஆனால் அது 4% அதிகரிக்கலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. மத்திய அமைச்சரவை இது தொடர்பாக முடிவெடுத்த பின் அனைத்தும் தெளிவாகும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இதுபோக 18 மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாம். சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் 1.90 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு 4% செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 46% உள்ள டிஏ 50 உயர்ந்துள்ளது. இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40 முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்றியுள்ளனர். இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து HRA உயரும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி தற்போது XYZ என்று 3 பிரிவுகளில் HRA சம்பளம் தரப்படுகிறது. இவை முறையே 27%, 18%, 9% ஆகும். இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவிற்கும் தலா 3% உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அகவிலைப்படி 50% தொட்டால் மட்டுமே HRA உயர்த்தப்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு 4% வரை இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 46% உள்ள டிஏ 50 வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.